கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஈஸ்டர் செய்தி, உயிர்த்தெழுதல் செய்தி. உங்கள் அனைவருக்கும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஈஸ்டர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். தோத்திரமே தோத்திரமே இயேசு சுவாமிக்கு தோத்திரமே. தோஷியானாய் ரட்சித்த பரிசுத்தர்க்கு தோத்திரமே. தோஷியானாய் ரட்சித்த பரிசுத்தர்க்கு தோத்திரமே. கோடா கோடி தூதர்கள் சபை கூடி நடனமாடி. கோடா கோடி தூதர்கள் சபை கூடி நடனமாடி பாடி அம்மை துதிக்க அடியானோ அம்மை துதிப்பே. பாடி அம்மை துதிக்க அடியானும் அம்மை துதிப்பே. கவியர் கீதம் பாடி எங்கள் மன்னவன் இயேசுவையே. கவியர் கீதம் பாடி எங்கள் மன்னவன் இயேசுவையே. உன்னி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன். உன்னி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன். முப்பாக சுற்றி நின்று எங்கள் மன்னவன் இயேசுவையே. முப்பார்கள் சுற்றி நின்று எங்கள் மன்னவன் இயேசுவையே. அர்ப்பரித்து துதிக்க அடியானும் அம்மை துதிப்பேன். அர்ப்பரித்து துதிக்க அடியானும் அம்மை துதிப்பேன். ஆயிரம் நாவிருந்தால் உம்மை பாடிய தொத்தரிப்பேன். ஆயிரம் நாவிருந்தால் உம்மை பாடிய தொத்தரிப்பேன். ஆவியிலே நிறைந்து அந்தன் அண்ணலிடம் சொல்லுவேன். ஆவியிலே நிறைந்து எந்தன் அண்ணலிடம் சொல்லுவேன். தாழ்த்தி தலைகோ நின்று பிரத சாட்சிகள் குற்றமெல்லாம். தாழ்த்தி தலைகோ நின்று பிரத சாட்சிகள் குற்றமெல்லாம் போற்றி அம்மை துதிக்க அடியானும் அம்மை துதிப்பேன். போற்றி அம்மை துதிக்க அடியானும் அம்மை துதிப்பேன். கெரூபின் செராபின்கள் வர செட்டையினால் மோடி. கெரூபின் செராபின்கள் வர செட்டையினால் மோடி. நேராய் அம்மை துதிக்க நீசன் நானும் அம்மை துதிப்பேன். நேராய் அம்மை துதிக்க நீசன் நானும் அம்மை துதிப்பேன். வனாதி ஜோதி எல்லாம் தேவ மைந்தனையே போற்றி. வனாதி ஜோதி எல்லாம் தேவ மைந்தனையே போற்றி. ஞானத்திலே துதிக்க அடியானாம் அம்மை துதிப்பேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாகர்த்தனம் அம்மாள் பிரைஸ் லார்ட், ஆரோக்கியராஜ் பிரைஸ் லார்ட். என்னுடைய ஈஸ்டர் நாள் வாழ்த்துகள் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு செய்திருந்த தலைப்பு பூட்டப்பட்ட அறை. பூட்டப்பட்ட அறை தாசி. இப்ப நம்ம ஒரு அறையை பார்க்க போகிறோம். அந்த அறைக்குள்ள யார் இருந்தார்கள் முக்கியமான ஒரு கான்செப்ட். பூட்டப்பட்ட அறை. யோவான் 19வது அதிகாரம் 19வது. யோவான் 20:19. வாரத்தின் முதல் நாளைய அன்றைய தினம் சாயங்கால வேலை, ஞாயிற்றுக்கிழமை. சனிக்கிழமை முடிஞ்சிருச்சு, ஞாயிற்றுக்கிழமை. சீஷர்கள் கூடி இருந்த இடத்திலே யூதர்களுக்கு பயந்ததினாலே கதவுகள் பூட்டி இருக்கை.
இதான் செய்தியுடைய தலைப்பு. இயேசு வந்து நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இது என்ன ஒரு பொசிஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதற்குள் யாருமே நுழைய முடியாது எக்ஸப்ட் 2 things. லைட், வெளிச்சம் வர முடியும், காற்று வர முடியும், சத்தம் வர முடியும், வேற எதுவும் வர முடியும். லைட், ஏர் ரெண்டும் உள்ளே நுழையக்கூடிய மாத்திரம் நுழையக்கூடிய ஒரு இடத்துக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உள்ளே வருகிறார். ஏன் உள்ளே வருகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனது சீஷர்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வருகிறார். இதற்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்கிறேன், அசாதாரணமாரிய காரியம். அசாதாரணமாரிய காரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கேன். இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு உள்ள நுழையத்துக்கு சாவி தேவையில்லை. உங்களால் நம்ப முடியுமா? சாவி கிடையாது இதற்கு. ஆனா அதுக்கு ஒரு நம்பர் இருக்குது. என்னுடைய அபார்ட்மெண்ட் கீழே இருக்குது, என்னுடைய மனைவி அபார்ட்மெண்ட், 2 அபார்ட்மெண்ட். இதுக்கு ஒரு நம்பர், அதுக்கு ஒரு நம்பர். நீங்க என்னத்தை அமுக்குனாலும் கரெக்டா அந்த நம்பர் அமுக்குனீங்கன்னா கதவு ஆட்டோமேட்டிக்கா திறக்கும். இது சாதாரணமாகி போச்சு. இதுல என்ன பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு? மாசத்துக்கு பேட்டரியை மாத்தணும். அதாவது ஒரு சயின்டிபிக்லி டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப என்னுடைய தம்பி வர்றாருன்னா அந்த நம்பர் சொன்னா போதும், அவருக்குள்ள வந்துருவாரு. இது காற்று நுழையாத ஒரு அறை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்குள் வந்தார். எப்படி வந்தார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு நான் உங்களுக்கு பதிலை காட்ட போயிருக்கேன். காற்று நுழையாத இடத்திலே நம் ஆண்டவராகி எப்படி வந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 18வது அதிகாரம், சங்கீதம் 18:10 வாசிக்கும். கேருபின் மேல் ஏறி வேகமாக சென்றார், காற்றின் சிறகுகளை கொண்டு பிறந்தார். காற்றின் சிறகுகள் இது எப்படி இருக்கும் அவருக்கு தான் தெரியும். ஆனா அதை கொண்டு என்ன செய்யறாராம்? பறந்து போகிறாராம். இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிய ஸ்பெஷல் பவர். நான் உங்களுக்கு சொன்னேன், இதுக்கு இந்த கதவை திறக்கிறதுக்கு சாவி தேவையில்லை, ஒரு நம்பர் இருந்தா உள்ள வந்துடலாம். ஆனா அசாதாரணமான ஒரு காரியத்துல கதவு பூட்டி இருக்குது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உள்ள வந்துட்டார். இன்னைக்கு நம்முடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அசாதாரணமான காரியங்கள். எல்லாரும் மரிப்பார்கள். மரித்தா அந்த மரித்த கல்லறைக்குள்ளே எலும்புகள் இருக்கும், சில முடிகள் இருக்கும், பல்லு இருக்கும். இது இயற்கை. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அசாதாரணமான காரியம் உள்ளே அவர் இல்லை. அவர் உயிர் தெளிந்து விட்டார். இப்ப அசாதாரணமான காரியத்தை செய்யறதற்கு தேவன் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய தூதர்களை அனுப்புவார். பாப்போமா? அசாதாரணமான காரியம் செய்யறதுக்கு ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். இதை நமக்கு சிங்க கெவியை நம்ம பார்க்கிறோம். அந்த சிங்க கெவிக்குள்ள உள்ள போற தூதன் எப்படி போகிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அசாதாரணமான காரியம். ஏன் அது அசாதாரணமான காரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா? தானியேல் எடுத்துக்கொள்வோம். தானியேல்ல ஒரு சிங்க குகைக்குள்ள போக வேண்டியிருக்குது. யார் போக வேண்டியிருக்குது? தேவதூதன். தேவதூதன் உள்ள போவதற்கு பெர்மிஷனே தேவையில்லை. வாசிப்போமா? தானியேல் எடுத்துக்கொள்வோம். 6வது அதிகாரம் 19. கிழக்கு வெளிக்கும் நேரப்போது ராஜா இருந்து சிங்கக்கெவிக்குள்ளே தீவிரமாக போனார். போய் ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன் தேவன் உன்னை தப்பிக்க வல்லவரா இருந்து தானியேல் கேட்டார். அப்பொழுது தானியேல், ராஜாவை நீர் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்த அப்படி தூதர்களை எனக்கு அனுப்பு. ஆண்டவர் அசாதாரணமான காரியங்களுக்கு தூதர்களை அனுப்புவார். அவர் வந்தாலும் அவர் வரல. ஏன் வரல? இதே போதும், என்ன செஞ்சாலே என் வேலை முடிக்க பிறகு நான் போனுங்கிற அவசியம் இல்லை. ஆனா
இங்க அசாதாரணமாக காரியம் செய்யறதுக்கு ஆண்டவர் நேரே உள்ள வருகிறார். சரி, இன்னும் சில அசாதாரணமான காரியங்களை நமக்கு பார்க்கப்படும். யார் மூலமாக அதை செய்யறாரு அப்படின்னா தூதர்கள் மூலமா செய்கிறார். வாசிப்போமா? அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 19வது வசனம். அப்போஸ்தலர் 5:19. இப்ப சீஷர்கள் கர்த்தருடைய தூதன் ராத்திரியில சிறைச்சாலை கதவுகளை திறந்து, இதான் நம்முடைய ஆண்டவருக்கும் தூதருக்கும். தூதர் நினைச்சனும் கதவை திறக்கணும், அப்புறம் தான் உன்னை உள்ள முடியும். அவன் கதவை திறக்கிறதுக்கு காரணம் அவங்க வெளியில கொண்டு வர்றது. இவன் உள்ள போறதுக்கு திறக்கணும் அவசியம் கிடையாது. பாருங்க, கதவுகளை திறந்து 21 சிறைச்சாலை மிகவும் பத்திரமாக பூட்டப்பட்டிருக்கவும் காவல்காரர்கள் வெளியே கதவு நிற்கவும் கண்டோம். அப்ப வெளியே வந்துட்டு கதவை பூட்டுறான், கதவை பூட்டுறான். உள்ள யாரும் இல்லை. இது போல இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்க்க போறோம். அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 6வது வசனம். இப்ப பேதுருவை சிறைச்சாலையில கட்டி வச்சிருக்காங்க. எதுக்காக வச்சிருக்காங்க? பஸ்கா முடிஞ்சோன்னா கொலை செய்யணும். அதற்கு ஆண்டவர் ஒரு அசாதாரணமான காரியத்தை செய்தார். யார்? தேவதூதன். அவர் வராங்க. ஏரோது அவனை வெளியே கொண்ட நாளுக்கு குறித்த நாளுக்கு முந்தின நாள் இரவு பேதுரு 2 செங்கலால் கட்டப்பட்டு 2 சேவலையும் காவல்காரரும் காத்து கொண்டிருக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 10வது சொல்றாங்க. அவர்கள் 1ஆம் காவல் 2ஆம் காவலை கடந்து இரும்பு கதவண்டே இரும்பு, அதுதான் அந்த இரும்பு கதவு திறக்கப்படும். அப்பதான் பேதுரு வெளியே வர முடியும். ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திறக்கிறதுக்கு என்ன தேவையில்லை? கதவுகள். அதான் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அசாதாரணமான காரியத்தை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப ஆண்டவருடைய சரீரம் எப்படிப்பட்ட சரீரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு உயிர்த்தெழுந்த சரீரம், நம்ம போல் உள்ள சரீரம். இது ஒரு விசேஷமான சரீரம் கிடையாது. அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை காட்டுகிறார். லூக்கா 24வது அதிகாரம், லூக்கா 24வது அதிகாரம் 39வது வசனத்துல எந்த சரீரத்தோடு பூட்டின கதவுக்குள் போனார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவதூதர்ல போல கிடையாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் எப்படி இருந்தது பார்ப்போம் உங்களுக்கு. லூக்கா 24வது அதிகாரம் 39வது வசனம். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாமிசமும் எலும்பும் இருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இருக்கு. அவர் ஆவி கிடையாது. அப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அசாதாரணமான காரியத்தை செய்கிறார். அப்படி பூட்டின கதவுக்குள்ளே உள்ள போகிறார். அதுலதான் ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கு. இது ஒரு உயிர்த்தெழுந்த சரீரம், ஆனாலும் அது நம்மை போல ஒரு சரீரம். நம்மை போல் ஒரு சரீரத்துல எலும்பு இருந்தது, ரத்தம் இருந்துச்சு. அதை என்ன செய்யறாரு? உபயோகித்து உள்ளே போகிறார். இது இதுவரை நடந்திராத ஒரு சம்பவம். எத்தனையோ சம்பவங்கள் இதற்கு முன்னாடி நடந்திருக்கும். ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் ஒரு வித்தியாசமான காரியம். நம்பர் 1, அவர் பிறப்பு ஒரு இதற்கு முன்னாடி நடந்திராத ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு பாலகனை பிறப்பார். இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? நோ, நடந்ததே இல்லை. இது எப்ப நடந்துச்சுன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குழந்தையாக இந்த பூமிக்கு பிறக்கும் பொழுதுதான் அது நடந்துச்சு. நம்பர் 2, அவருடைய ஊழியர் அற்புதம். இதுவரை செய்து இல்லாத காரியத்தை அவர் செய்து காட்டினார். இதுவரை எப்பவுமே யாருமே தண்ணீர் மேல் நடந்தது கிடையாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தண்ணீர் மேல் நடந்து வருகிறார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, சீஷர்கள் ஒரு கலக்கத்தில் இருக்கிறாங்க, ஒரு பயத்தில் இருக்காங்க. அவர்களுக்கு நடந்து வருகிறார் தண்ணீர் மேல். அப்ப இந்த கிராவிட்டி வேற ஒரு ஃபோர்ஸ் அவரால் இழுக்க முடியாது. இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் தன்னுடைய பிறப்பு இயற்கைக்கு அப்பாற்பட்டது.
ஊழியம் இயற்கைக்கு அப்பாற்பட்டது. மாத்திரமல்ல, அவர் மரித்த லாசருவை உயிரோடு கொண்டு வருகிறார். மரித்த லாசருவை உயிரோடு கொண்டு வருகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரணத்திற்கு மேல அவருக்கு கண்ட்ரோல் இருக்கு. மரணத்துக்கு அவர் மேல அதிகாரம் கிடையாது, அவருக்கு மரணத்து மேல அதிகாரம். இதோ என் ஜீவனை கொடுக்கவும் திரும்பவும் பெற்றுக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது. அவன் 10வது அதிகாரத்தில் சொல்லுகிறார். இவர் தான் இப்படி செய்யலாம். சரி, இப்ப ஒரு குறிப்பை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், எடுத்துக்கொள்ளலாம். பாயிண்ட் நம்பர் 1. இப்ப நான் உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மாத்திரம் தான் சொல்லி முடிச்சேன் உங்களுக்கு. யோவான் 20வது அதிகாரம் 19வது வசனத்துல, இயேசு வந்து நடுவே நின்று, இயேசு வந்து நடுவே நின்று. இதை நீங்க புரிந்து கொள்றதுக்கு நடுவேங்கிற ஒரு பாயிண்ட நீங்க புரிந்து கொள்ளணும். மக்க பசங்கள் எல்லாம் லாஸ்ட் பெஞ்சில் உட்கார்ந்துருப்பாங்க, நடுவில் உட்கார மாட்டாங்க, கடைசியில் உட்கார்ந்துருப்பாங்க. வெரி பிரில்லியன்ட் ஃபெலோஸ் ஃப்ரண்ட்ல உட்கார்ந்துருப்பாங்க. நடுவில் இருக்கிறவங்கலாம் இங்கேயும் போக மாட்டாங்க, அங்கேயும் போக மாட்டாங்க. அதாவது மக்கும் கிடையாது, டாப்பரும் கிடையாது, நடுவில் உட்கார்ந்துருப்போம். என்னுடைய தகப்பார் டாக்டர் எச் லைசாண்டர். நான் அப்போ MBBS முடிச்சுட்டு விருதுநகருக்கு வந்து எங்கள் அப்பாவோட அசிஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். எங்களுக்கு நாகர்கோயிலில் கொஞ்சம் சொத்து இருக்குது. இந்த தேங்காய் வெட்டுறதுன்னு ஒரு இது இருக்கும். அதாவது 50 நாளைக்கு ஒருக்கா தேங்காய் வெட்டிருக்கும். அப்போ எங்கள் தாத்தா இறந்துட்டாரு, அவர் தான் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தாரு. அப்புறம் எங்கள் அப்பா என்னைய போய் போவார். எங்கள் அப்பா என்னைய பஸ் ஸ்டாண்டில் எவ்வளோ வருவார், அந்த நாகர்கோவில் பஸ் வந்தோன்னா அதெல்லாம் காத்துட்டு இருப்பாரு. ஏறும்போது ஒன்று சொல்லுவார் எங்கள் அப்பா, முன்னாடி உட்காராத, கடைசியில உட்காராத, நடுவில் உட்காரு அப்படின்னு. அப்ப எனக்கு புரியாது. பிறகு நான் யோசிச்சு பாக்குறேன், ஏன் முன்னாடி உட்காரக்கூடாதுன்னா, ஏதாவது ஒண்ணு போதுன்னா இவனுக்கு ஏதாவது ஆயிரும். பின்னாடி உட்காராதான், ஏதாவது பின்னாடி ஒரு வண்டி அடிச்சா அவன் ஏதாவது ஆயிரும். அப்படி ஒரு அன்பு கரிசனி. எங்க அப்பா என்ன சொல்றாரு, நீ நடுவில் உட்காரா அப்படின்னு சொல்லி நடத்தி சொல்றாரு. இந்த தேங்காய் வெட்டும் போது இந்த மரத்துக்குள்ள இருந்து யாரும் பார்க்காத மண்டையில தூரத்துல இருந்து பாரு, 1-2 காய் போனாலும் பரவாயில்லடா அப்படின்னு எனக்கு சொல்லுவாரு. இதெல்லாம் அந்த அன்பு நிமித்தம் செய்கிற வார்த்தைகள். அதுபோல இங்க நடுவே நின்று, அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உள்ள வரும்பொழுது அந்த அறையில் ஒன்று நிறைந்திருந்துச்சு, ஃபுல்லா இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயம். யூதர்களுக்கு பயந்ததினாலே கதவுகள் பூட்டி இருந்த அறைக்குள்ளே ஒன்றிருந்தது. அது என்னன்னா பயம். ஒரு பெண் நற்கந்தகம் நிறைந்த ஒரு பரணி கடலை உடைக்கிறார். அந்த அறை முழுவதும் அப்படியே நறுமணத்தினால் நிறைய ஃபுல்லா சந்தோஷமா இருக்கும். ஆனா இந்த அறைக்குள்ள இருக்கிறது பயம். என்ன பயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீஷர்களுக்கு என்ன பயம் இருக்குன்னா, எங்களுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொண்டுட்டாங்க. இப்ப நீ அடுத்து யார் எங்களை தான் தேடுவாங்க, நாங்க சிக்க போகிறோம். அதனால நாங்க எங்க இருக்கிறோம், பயந்து இருக்கிறோம். அப்படி பயந்தவர்களுக்கு அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 26வது வசனம். இதே வசனம் ஒரு வித்தியாசம், அதை நம்ம பிறகு காட்டுறேன். இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம். நடுவே நின்று இது என்ன குறிக்குதுன்னா, உங்கள் மத்தியில் அவர் நிற்கிறார், உங்களுக்கு தூரமா வச்சுக்கிறார். சரி, ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். என்னுடைய மனைவி சொன்னாங்க, ஒரு கணவன் மனைவி, அதாவது அப்பா அம்மா இருக்காங்க. அப்பா அம்மா வந்து ரொம்ப ஒரு கண்டுக்கிடாத ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணுக்கு திருமணமாகி கொஞ்ச நாள்ல ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையை தூக்கிட்டு ரோட்ல நடந்து வரும்போது நானும் என் மனைவி பார்க்கணும். 2 பேரும் கையை பிடிச்சிக்கிட்டாங்க. அப்படியே குசு குசுன்னு பேசிக்கிட்டே வர்றாங்க. ஏன் மனைவி சொன்னா, பாப்பா உன்னை நான் பார்த்தேன், உன் மாப்பிள்ளையோட நல்லா சந்தோஷமா பேசிட்டு இருந்தேன். அம்மா டாக்டர், எங்க அம்மா அப்பாவும் எப்படி வாழ்றாங்கன்னா, ஒரு ஊரகா தொட்டுற மாதிரி வாழ்வாங்க. ஊரகா தொட்டுற மாதிரி. நாங்க அப்படி கிடையாது, ரத்தமும் சதையுமாக இணைந்து இந்த குடும்ப வாழ்க்கையை வாழ்றோம் அப்படின்னு சொன்னவ மாப்பிள்ளையை விட்டுட்டு தனியா மதுரையில் இருக்கா. அதாவது அன்னைக்கு அப்பா அம்மா, நான் அவங்க அம்மா அப்பா இன்னைக்கு ஒன்னா இருந்தாங்க, கடைசி மதிக்கிறா கொண்டாங்க. நான் சொல்றேன், அவங்க தொட்டுக்கிற ஊருகா மாதிரி இருந்தாங்க, நாங்க அப்படி இல்லை அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் சென்டரா இருக்கிறார், உங்களுடைய மத்தியிலாக அவர் இருக்கணும். அந்த மத்தியில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 25வது வருஷம் தாங்களுக்கு வச்சு மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டவன்றார். அந்த காயத்திலே என் விரலை விட்டாலுடைய நான் விசுவாசிக்க மாட்டேன். முதல்ல என்ன நிறைந்திருந்ததுன்னா பயம் நிறைந்தது, இங்க அவிசுவாசம் நிறைந்தது.
அவிசுவாசத்திற்கு வந்துருச்சுனா ஒருத்தர் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அந்த அவிசுவாசங்கிற ஒரு ஒரு ஃப்ளோ, எப்படி சொல்றது எனக்கு தெரியும். அவிசுவாசம், பயம்ங்கிறது ஒரு ஃபோர்ஸ், அவிசுவாசங்கிறது ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் வரும்பொழுது எல்லாமே போயிடும். அதனால ஆண்டவர் எங்க வந்தார்? சென்டருக்கு வந்தார். அவர் சென்டருக்கு வந்தால்தான் அந்த வாழ்க்கை மாற்றம். அப்படி சென்டருக்கு வந்தனால என்ன நடந்தது? இந்த டீம், இந்த நம்ம பார்க்கிற தோமாவுடைய அவிசுவாசத்தை முழுமையாக மாற்றினார். தோமா இந்தியாவுக்கு வந்தார். பரங்கி மலை அப்படின்னு ஒரு மலை இருக்கு. அது தமிழ்ல பரங்கி மலை இருக்கும், இங்கிலீஷ்ல செயின்ட் தாமஸ் மவுண்ட் அப்படின்னு இருக்கும். அந்த அவிசுவாசம் போச்சு, விசுவாசம் நிறைஞ்சிச்சு. அந்த விசுவாசம் நிறைஞ்சனால இன்னைக்கும் செயின்ட் தாமஸ் மவுண்ட் இருக்குது. அங்க ஒரு கொலை விரிபிடிச்சவன் தோமாவை கத்தியினாலே ஈட்டினாலே குத்தி கொலை செய்தான். அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. ரத்தம் சிந்தப்பட்டனால இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் நீங்க பார்க்கும் பொழுது எங்க அதிக கிறிஸ்தவர்கள் சென்னையில் தான் இருப்பாங்க. சரி, இந்த சென்டர் குறித்து இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். நடுவிலே நின்று எடுத்துக்கலாமா? லூக்கா 24வது அதிகாரம் 37வது வசனம். லூக்கா 24:37. அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். எப்ப நினைத்தார்கள்னா முந்தின வசனத்தை வாசிங்க, உங்களுக்கு தெரியும். இவர்களை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கல இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சம்மதம், நடுவிலே நின்று உங்களுக்கு சம்மதம் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இவருக்கு சொல்றது என்ன? ஆவியை நடுவிலே. இந்த நடுவிலேங்கிறது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் பேசிக் கொண்டிருக்கல 37 கலங்கி பயந்து, கலக்கமும் பயமும் நிறைந்திருக்குது அந்த இடத்துல. அப்ப சமாதானம். ஏன் உங்களை கலங்குகிறீர்கள்? உங்க இருதயங்களை சந்தேகம் எழுப்புறது என்ன? 38 பயம், கலக்கம், சந்தேகம், இது எல்லாம் ஒரு அசுத்த ஆவினால் வருகிறது. இது எதுக்கு விரோதமான? நம்முடைய ஆண்டவரை நாம் விசுவாசிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, I want to be center of your discussion. என்ன டிஸ்கஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 32 வசனம். லூக்கா 24:32. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் பேசி, வழியிலே நம்ம பேசி வேதவசங்கள் நமக்குள்ளே. அப்ப அங்க ஒரு டிஸ்கஷன் நடந்துட்டு. அந்த டிஸ்கஷன் எப்படின்னா, இப்ப எலெக்ஷன் இருக்கும், எல்லாருடைய டிஸ்கஷன் எதெல்லாம் இருக்கும்? யார் ஜெயிப்பாங்க? மோடி வருவாரா வரமாட்டாரா? மோடி வருது சரியா இல்லையா? டிஸ்கஷன். இதை தவிர ஒண்ணுமே இருக்காது. ஆண்டவருக்கு தெரியும் யார் வரணும் யார் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும், ஆண்டவரே உமக்கு சித்தமானவர்களே கொண்டு வாங்க ஆண்டவரே. வந்து எங்களுடைய தலையில ஒரு முடிய கூட அவங்க தொட முடியாது. நீங்க கேட்கலாம், மணிப்பூர் நடந்ததுக்கு நீங்க என்ன சொல்லுகிறீர்கள் அப்படின்னு கேட்கலாம். நான் சொல்லுங்க, ஆண்டவர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாதையை வச்சிருக்காரு. எனக்கு ஒரு பாதை, உங்களுக்கு ஒரு பாதை, மணிப்பூர்ல இருக்கவங்களுக்கு ஒரு பாதை. அந்த பாதையில் அப்படி போய்தான் ஆகும். விரும்புகிறார்களோ விரும்புகிறீங்க. பேதுரு யாக்கோபு 2 பேரை நீங்க பாக்குறீங்க. ஒரே ஏரோது தான். அந்த ஏரோது யாக்கோபு தலையை வெட்டிட்டான், போய் போச்சு. ஆனா யாக்கோபை பாதுகாக்கிறதுக்கு தேவதூதன் அனுப்பிட்டார். நீங்க கேட்கலாம், ஏன் ஆண்டவரே அந்த பரலோகத்துல தேவதூதங்களை ஷார்டேஜ் ஆயிட்டாங்களா? யாக்கோபு தலையை வெட்டும் போது ஏன் ஆண்டவரே அவர்கள் வரல? நீங்க கேட்க முடியாது. ஏன்னா அவருடைய சித்தம், யாக்கோபே நீ நல்ல போராட்டத்தை போராட்டல, நல்ல ஓட்டத்தை வர, நீ என்கிட்ட வந்து இழைப்பாரு போது, நீ ஓடணும். ஆனா பேதுரு நீ அப்படி கிடையாது. உன்னை நான் தெரிந்து கொள்றேன். இந்த பேதுருங்கிற ஒரு கல் மேல என் சபையை கட்டுறேன். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. ஆனா அதுக்காக வச்சிருக்கேன். என்னை ஆண்டவர் வைத்திருக்கிறார். 2015 என்னை பரவத்துக்கு கொண்டு முடிவு பண்ணிட்டார். எனக்கு ஒரு பைபாஸ் சர்ஜரி நடந்துச்சு. ட்ரிபிள் வெசல் பிளாக். ஒரு இருதயத்துக்கு 3 ரத்த குழாய் தான் இருக்கு, மேஜர் ரத்த குழாய். அந்த 3மே எனக்கு பிளாக். அது 90% பிளாக், 90% பிளாக். நான் என்னுடைய தம்பி பையன் ஸ்டெஃபன்
எம்டி லேட்டஸ்டாக முடிச்சிருங்க ஹாஸ்பிட்டலில். ஸ்டஃபன் டக்கண்ணே, டேய் உன் பெரியப்பா திடீர்னு நெஞ்சு வலிக்குதுடா நான் கீழே விழுகிறேன், மேசிவ் அட்டாக் வந்துருச்சு, நீ பார்க்குற இசிஜியில் சேஞ்சஸ் இருக்கு, உன்னால் என்னை காப்பாற்ற முடியுமா அப்படின்ட்டு. நோ பெரியப்பா, யூ ஹேவ் டு டை. அடப்பாவி. ஏன்னா அவன் சொல்றது கரெக்டு தாங்க, நான் ஒன்றும் தப்பு இல்லை. அப்படின்னு சொல்லலாம். பிபி ஃபால் ஆயிடுச்சு, உங்களுக்கு 90% பிளாக் இருக்கு, இப்போ வெசல் எல்லாம் சுருங்கிடும், இருக்கிறது ஒரு 10%, அந்த 10% ரத்தம் போகாது. ஸோ யூ ஹேவ் டு டை. ஆனா என்னை ஆண்டவர் பேதுருவை காப்பாற்றினது போல் காப்பாற்றி இன்னைக்கு வச்சிருக்கிறோம். காரணம் சென்டர், இந்த மத்தியில நம்மளை எப்ப நாம் ஆண்டவர் வைக்கிறோமோ, அவர் உங்களை எதற்காக தெரிந்துகின்றாரோ அதை செய்வார். இதை அடுத்து நம்ம நாளைக்கு தியானிப்போம். மகா இரக்கமும் கருவேமல்ல பிதாவே, துதிக்கிறேன் ஐயா, நல்லவர் ஐயா, இரக்கமல்லவர் ஐயா, ஆசீர்வதிக்கிறீர் ஐயா. மூடின கதையை குறித்து நாங்கள் தொடர் செய்தியாக தியானிக்க இருக்கிறோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களுக்கு பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.